என் தங்கமே, இன்று உன் தாய் வராகி உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று செவிகொடுத்து கேட்பாயா? என் குழந்தையே, நாளை உன்னுடைய வாழ்க்கையிலும் சரி, உன்னுடைய வீட்டிலும் சரி, ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்திவிட ஒருவர் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். இவர் யார் என்று நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டு தான் ஆக வேண்டும். உண்மையாகவே இவரினுடைய எண்ணம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். எதனால் இவர் உன்னை தொடர்ந்து வந்து உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறார் என்பதற்காக ஒரு விஷயங்களையும் உனக்கு சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைப்பதோ அல்லது உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைப்பதோ ஒருவர் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார் என்றால் நிச்சயமாக அதற்கான காரணத்தை நான் உனக்கு சொல்லிவிட வேண்டும் அல்லவா? இல்லை என்றால் உன் வாழ்க்கை முழுமையிலுமே இது உன்னை தொடர்ந்து கொண்டிருப்பது மேலும் மேலும் உனக்கு வேதனைகளை தந்து கொண்டிருப்பதும் இருந்து கொண்டே இருந்தால் நீ இந்த வாழ்க்கையையே வெறுத்து ஓடிவிடுவாய். இப்படிப்பட்ட விஷயங்களில் எல்லாம், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாம் நமக்கு என்ன நடக்க காத்திருக்கிறதோ அதனை முதலில் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நம்மை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி நான் உன்னோடு நின்று உனக்கு எடுத்து சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் சற்று என்னவென்று புரிதலோடு நீ எதிர்நோக்கி பார்த்தாயானால் என்ன நடக்கிறது உன்னை சுற்றி என்பதை நீயே கண்டுபிடித்து விடுவாய். இனியும் இதையெல்லாமும் இப்படியே விட்டுவிட முடியாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதையும் நான் உனக்கு எடுத்து சொல்லிவிடத்தான் வேண்டும். இல்லை என்றால் என் பிள்ளை இத்தோடு எல்லாவற்றையும் விட்டு ஓடவிடவே இல்லை என்றால் என் பிள்ளை இத்தோடு எல்லாவற்றையும் வெறுத்து நீ ஓடிவிடுவாய். உன்னை சுற்றி பல பிரச்சனைகள் நடப்பதனால் வாழ்க்கையை விட்டு வெறுக்க நீ யோசிக்கிறாய். என் குழந்தையே, இந்த தாய் ஒன்றை சொல்கிறேன், கவனமாக கேள். ஒரு பிரச்சனை மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையில் நடக்கிறது. நீயும் அதற்காக கலங்கி நிற்கிறாய், அழுது புலம்புகிறாய். அந்த பிரச்சனையை யார் உனக்கு கொடுக்கிறார்களோ அவர்களை திருத்துவதற்கும் பல முயற்சிகளை செய்கிறாய். நீ எத்தனை முறை முயற்சி செய்தாலும் அவர்கள் அப்பொழுது மட்டும் திருந்துவது போல, அதாவது அந்த நொடி மட்டும் திருந்துவது போல நடித்துவிட்டு உனக்கு சத்தியம் செய்து கொடுத்து விட்டு மீண்டும் அதே தவறை தான் அவர்கள் செய்கிறார்கள் என்றால் அதற்காகவெல்லாம் நீ எதற்காகவும் வருந்திக் கொண்டிருக்க வேண்டாம். ஆரம்பத்தில் எதுவுமே ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அது நமக்கு பழகி போய்விடும். அதனால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இந்த விஷயத்தை நீ கண்டுகொள்ளாமல் இருந்து பார். நீ இதையெல்லாம் என்னவென்று கேள்வி கேட்காமல் இருந்து பார். அப்பொழுதுதான் அவர்களுக்குள் ஏதாவது ஒரு மாற்றங்கள் தோன்றும். நாம் ஒரு தவறை செய்திருக்கிறோம் என்னவென்று கேட்டு நம்மிடம் சண்டையிடாமல், நம்மிடம் பிரச்சனைகள் செய்யாமல் இவர்கள் இருக்கிறார்களே, எதனால் என்று அப்பொழுதுதான் அவர்களுக்கு யோசிக்க தோன்றும். உன்னுடைய மனதில் ஏதோ மாற்றம் ஏற்பட்டு விட்டது என்பது அப்பொழுதுதான் அவர்களுக்கு புரியும். என் குழந்தையே, எதையுமே இந்த மனிதர்கள் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்வார்களே, ஆனால் என்ன நடந்தாலும் அதை எல்லாமும் அவர்கள் கொஞ்சம் கவனத்தோடு கவனித்து பார்ப்பார்கள். இல்லை என்றால் எதுவாக இருந்தாலும் என்ன என்று வாழ்க்கையின் மீது அக்கறை இல்லாமல் இருக்கும் பொழுது அவர்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே அவர்களுக்கு ஒரு பொருட்டாகவே தெரியாது. அதுபோலதான் இந்த உறவுகளும் எப்பொழுதுமே ஒரு பொருட்டாக தெரிந்துவிட மாட்டார்கள். உனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கிறது என்றவுடன் அழுது புலம்பிக் கொண்டிருக்கும் நேரத்தில்
அதே கஷ்டம் மற்றவர்களுக்கு நம்மாலேயே உருவாகிறது என்னும் பொழுது அதை உருவாக்கிவிடக் கூடாது என்ற எண்ணம் வேண்டும் அல்லவா? அந்த எண்ணம் கொண்டவர்கள் மட்டுமே இங்கு நிலைத்திருக்கக்கூடிய உறவுகளாக இருக்க முடியும். எது நடந்தால் நமக்கென்ன என்று சொல்லி தன்னுடைய சந்தோஷம் மட்டுமே முக்கியம் என்று சொல்லி சுயநலமாக இருக்க நினைக்கின்ற இவர்களை எல்லாமும் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம்தான் அல்லவா? என் தங்கமே, இது போன்ற உனக்காக இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நடக்கக்கூடிய சில விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதனால் நடக்கிறது, இவையெல்லாம் யாரால் நடக்கிறது என்பதை எல்லாம் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஏற்கனவே நமக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்களையே நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கும் இந்த நேரம் நம்மை சுற்றி ஒருவர் வேண்டும் என்றே நமக்கு ஒரு துன்பத்தை கொடுக்க நினைக்கிறார் என்றால் அதை நாம் கட்டாயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் கட்டாயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் நமக்கு எப்படியெல்லாம் கை கொடுக்கிறது என்பதை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது, நான் உன் வராகி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாமும் நான் உனக்கு அடையாளப்படுத்துவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நபரே இப்பொழுது இந்த நொடியில் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? என் குழந்தையே, சில காலமாகவே இந்த நபர் திட்டம் போட்டு கணக்கு போட்டு வைத்திருக்கிறார். எந்த நேரம் உன் காலை வாரிவிடலாம், எந்த நேரம் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கலாம் என்பது அவர்கள் பல நாட்களாக போட்ட திட்டம் அல்லவா? ஏதாவது ஒரு நிலையில் இந்த வாழ்க்கையில் நாம் எதையாவது செய்துவிட வேண்டும், ஏதாவது ஒரு நிலையில் இந்த வாழ்க்கையில் நாம் விரும்பியதை எல்லாம் கொடுத்துவிட வேண்டும் என்பதுதான் இவர்களினுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை எல்லாம் தாண்டி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவர் உன் வாழ்க்கையை அழிக்க கங்கணம் கட்டி கொண்டு திரிகிறார் என்றால் அது ஒன்றும் சர்வ சாதாரணமான விஷயம் அல்ல. அது ஒன்றும் அவ்வளவு எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமும் அல்ல என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள். நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். வராகி ஒருவரை அடையாளப்படுத்துகிறேன் என்றால் இப்பொழுதாவது இவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்திட்ட ஒரு வாய்ப்பாகத்தான் இதனை நீ எடுத்துக்கொண்டு இருக்க வேண்டும். ஒரு பொழுதும் அந்த வாய்ப்புகளை தவறாக பயன்படுத்தி கொள்ளக்கூடாது என்பதை நீ மறந்து விடாதே. தெளிவில்லாத பல விஷயங்கள் உனக்கென்று கொடுக்கின்ற ஒவ்வொன்றும் இனிமேல் உனக்கு என்ன நடத்த காத்திருக்கிறதோ அதை எல்லாமும் சரியாகவே உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. சரியான புரிதல் ஒன்றை உன் கைகளில் எடுத்து சொல்லும் என்பதையும் நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரம், உன் தாய் வராகி நான் இருக்கும் நேரம், என்னை மீறி ஒருவர் உன் வாழ்க்கையை பார்த்து கங்கணம் கட்டிக்கொண்டு சுற்றி திரிய முடியுமா என்று நாம் யோசித்து பார்த்தோமேயானால் நடக்கும், நிச்சயமாக நடக்கும். இது போன்ற விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கும். எல்லாமும் ஆக நாம் உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு நன்மைகளையே சொல்லும் என்பதை மறக்காதே. உன்னுடைய வாழ்க்கையை சுற்றிலும் எப்பொழுதும் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை தான் இவர்கள் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக உன்னுடைய குலதெய்வத்தின் கோவிலுக்கு சென்றாயானால் அந்த இடத்தில் இந்த ஆண்தான் மும்மரமாக நின்று கொண்டிருக்கிறார். வாய்ப்புகள் கிடைத்தால் ஒருவர் காலை வாரிவிட தயாராக இருக்கிறார். ஏன் என்றால் அதிகாரத்தை பெற அவர் முயற்சி செய்கிறார். எந்த இடத்தில் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கின்றதோ அந்த மதிப்பையும் மரியாதையும் அவர்கள் பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா
எல்லாமும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இது போன்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் எல்லாவற்றிலும் நீ சரியாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதை மறந்து விடாதே. உனக்காக இந்த வராகி இத்தனை முறை உன் முன்னால் மீண்டும் மீண்டும் தோன்றுவதற்கு இதுதான் காரணம். உடன் இருந்து கொண்டே உன் தோள் மேல் கை போட்டு நின்று கொண்டிருக்கின்ற இவர்கள்தான் எப்பொழுதும் ஒருவரினுடைய வாழ்க்கையில் தோன்றுகின்ற பல பிரச்சனைகளுக்கு காரணமானவர்கள் என்பதை நீ மறந்து விடாதே. எதையுமே சர்வ சாதாரணமாக நினைத்து நான் எடுத்துக்கொண்டோம் ஆனால் பிறகு நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எதையுமே நம்மால் சட்டென்று எதிர்கொள்ள முடியாது. நம்புவதற்கே சில காலம் ஆகிவிடும். நமக்கா இப்படி நடந்தது, நம்முடைய வாழ்க்கையிலா இப்படி நடந்தது, நாம் எவ்வளவோ விஷயங்களை எல்லாமும் தாண்டினாலும் நமக்கு நடக்கும் சில விஷயங்களை நீ நல்லபடியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. சுற்றி இருக்கும் ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு நல்லதுதான் நடக்கும். நீ விரும்பியது எல்லாமும் உனக்கு சரியாகவே கிடைக்கும். இந்த வராகி சொல்வது போல இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் நடத்தி தர காத்திருக்கிறதோ அதை எல்லாமும் உனக்கு நடத்தி தரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இவை எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்ததான் இந்த ஆண் கங்கணம் கட்டிக்கொண்டு திரிகிறார் என்பதை மறந்து விடாதே. என் குழந்தையே, ஒரு செயலில் உனக்கு அவமானம் ஏற்படுத்தி விட்டாரே ஆனால், உனக்கு அவமானத்தை தந்து விட்டார்களே ஆனால், நிச்சயமாக உன்னை சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. முன்னின்று எதையுமே உனக்கு வராகி வெளிச்சம் போட்டு காட்டி விடுகிறேன். இந்த உண்மையான மனிதர் எல்லாமும் நான் உனக்கு அடையாளப்படுத்த நினைத்து விடுகின்றேன். என் குழந்தையே, இனி என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு என்ன நடத்துகிறது என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி உடனிருந்து உன்னை ஒவ்வொரு நிலையிலும் இருந்து மீட்டெடுக்க வருகின்ற இந்த நேரம், இப்படிப்பட்ட சில உறவுகள் உன்னோடு இருந்து கொண்டிருப்பதை ஒரு காலமும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவர்கள் மனதில் ஒரு துளி அளவு நல்ல எண்ணம் இருக்கவில்லை. உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ள நினைக்கிறார்கள் என்றால் அதை வேண்டும் என்றே மற்றவர்களிடம் சொல்லி உன்னை அவமானப்படுத்துவதற்காகத்தானே அதனை செய்கிறார்களே தவிர ஒருபொழுதும் உன் மீது உள்ள நல்ல எண்ணம் கொண்டு இவர்கள் செய்வது கிடையாது. ஒருபோதும் உன் மீது இந்த வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகளை நினைத்து நீ ஒரு நாளும் யோசித்ததும் கிடையாது. எப்பொழுதும் ஏதோ ஒன்று ஏனோ தானோ என்று ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீதான் இப்படி இருக்கிறாய், ஆனால் மற்றவர்கள் எல்லாம் சூதனமாகவே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உனக்கு சுதாரிப்பாக இருக்க தெரியவில்லை. எல்லோரையும் நம்புகிறாய். எல்லோரிடத்திலும் எல்லாவற்றையும் ஒப்புவித்து விடுகிறாய். அவர்கள் மனதில் என்ன இருக்கிறது, அவர்கள் இதனை எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள், அவர்களினுடைய சிந்தனைகள் எல்லாமும் என்ன கொடுக்கிறது என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எது நடக்கிறது என்றாலும் அந்த இடத்தில் நமக்கான சூழ்ச்சி ஒன்று நடந்து கொண்டுதான் இருக்கும். அதை செய்வது யார் என்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் செய்கின்ற விஷயம் என்னவென்று கவனிக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே. எல்லா நேரமும் என்றும் என்றென்றும் உனக்கு நான் சொல்லித்தரும் ஒவ்வொரு பாடங்களையும் நீ கற்றுக்கொள்ள தயாராக இரு. நீ நினைத்தால் இங்கு நடக்காதது கிடைக்காதது என்று எதுவும் இல்லை. நீ நினைத்தால் உன்னால் எதையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதானே உண்மை. நீ தெய்வத்திற்கு மிகவும் அருகாமையில் நிற்கின்றாய். தெய்வத்தினுடைய அன்பை முழுமையாக பெற்றிருக்கிறாய். தெய்வம் நினைத்தால் உன்னை தேடி வருவதும் நீ நினைத்தால் தெய்வத்தை நெருங்குவதுமாக நீ இருந்து கொண்டிருக்கிறாய்.
எவ்வளவுதான் இவர்கள் தெய்வத்தின் முன்னிலையில் விழுந்து விழுந்து தெய்வத்திற்கு ஒவ்வொன்றையும் செய்தாலும் தெய்வத்தின் பார்வையோ உன் மீது மட்டும்தான் இருக்கிறது, தெய்வத்தின் பாதை உன் மீதுதான் விழுகின்றது என்று நிச்சயமாக என் குழந்தை நீ பெருமையோடு நீ எதிர்கொள்ள போவதை மற்றவர்களும் பார்த்து நல்லபடியாக தான் நினைப்பார்கள். உனக்கு எல்லா சூழ்நிலையிலும் நல்லதே நடக்கும். எல்லா சூழ்நிலையிலும் நீ விரும்பியது எல்லாமும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. மேலும் மேலும் பல மாற்றங்கள், பல திருப்பங்கள் என்று ஒவ்வொன்றையும் நீ கண்டுகொண்டு இந்த வாழ்க்கையில் மேலேறி வந்து கொண்டிருக்கும் நேரம், இந்த பொறாமை எண்ணங்கள் கொண்ட இந்த மனிதர்களினால் உன்னுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இங்கு வரத்தான் காத்து கொண்டிருக்கிறது. தெய்வம் உன்னை தேடி வரக்கூடாது, தெய்வத்தின் மத்தியில் நீ இருந்துவிடக் கூடாது என்று நினைக்கின்றார்கள். உன் தாயின் முன்னிலையில் இது எவ்வளவோ பரவாயில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இதையெல்லாமும் நீ சுலபமாக கடந்து வந்து கொண்டிருக்கிறாய். இதையெல்லாமும் சுலபமாக நீ நடத்தி சென்று கொண்டுதான் இருக்கிறாய். இனிமேலும் எது நடப்பதாக இருந்தாலும் அதிலிருந்து என் பிள்ளைக்கு வேண்டிய ஒன்றை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த நேரத்தில் உன் வராகி உனக்கு ஒன்றை சொல்கிறேன், கவனமாக புரிந்து கொள். யாரும் நம்மை நெருங்குவதற்கு முதலில் பயப்பட வேண்டும். நம்மிடத்தில் வந்தால் நாம் இதையெல்லாம் கடந்து விடுவோம் என்ற எண்ணம் வேண்டும். நாம் தேவையில்லாமல் முயற்சி செய்கிறோம் என்ற எண்ணம் வேண்டும். நாம் செய்கின்ற முயற்சிகள் வெற்றி பெறாது என்ற எண்ணம் வேண்டும். அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? எப்பொழுதுமே எதையுமே எதிர்கொள்ளும் துணிச்சலோடு நிற்பதாக நீ முதலில் மற்றவர்களுக்கு வெளிக்காட்ட வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்ற எண்ணம் உனக்குள் வேண்டும். எதையுமே சரி செய்து உன்னால் வாழ முடியும் என்ற எண்ணம் வேண்டும். வராகி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி சுற்றி வந்து நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் நிச்சயமான புரிதலை உனக்கு கொடுக்கும் என்ற எண்ணம் வேண்டும். நீ நினைத்தால் இங்கு எதையுமே உன்னால் சாதிக்க முடியும். அதை நீ உணர வேண்டும். வராகி சொல்லும் எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நிலையான புரிதலை சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். வராகி இருக்க உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்க நிச்சயமாக நீ ஆனந்தம் கொண்டு வாழ வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. மற்றவர்கள் மத்தியில் நீ புன்னகையோடும் சந்தோஷத்தோடும் வாழ்ந்து விட்டாலே போதும். அதுதான் அவர்களுக்கு நீ கொடுக்கின்ற மிகப்பெரிய பதிலடி என்பதை மறந்து விடாதே. நீ கண்ணீரும் கவலையுமாக, வேதனையும் சோதனையுமாக ஒரு மூலையில் முழங்கி கிடந்தாயானால் அது அவர்களுக்கு நீ கொடுக்கின்ற வெற்றி. கஷ்டமே இல்லாதவர்கள் வாழ்க்கையில் இருக்க முடியாது. அப்படி இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்குள்ளும் வேதனைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதை அவர்கள் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருப்பார்கள். வேதனைகள் இல்லாதவர்கள் என்று இங்கு யாரும் கிடையாது. அப்படி இருக்கின்ற எல்லோருமே நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அதிகமான பண வசதி படைத்தவர்கள் என்பது அர்த்தம் கிடையாது. என் குழந்தையே, எது நடந்தாலுமே, எப்பேற்பட்ட விஷயங்கள் நடந்தாலுமே அதையெல்லாம் எதிர்கொண்டு நாம் வாழ்ந்திடத்தான் போகிறோம் என்ற உணர்வை வெளிப்படுத்துவதில் எந்த தவறும் கிடையாது. உன்னுடைய ஒவ்வொரு திறமைகளும் வெளிப்பட்டு நிற்க வேண்டும். உன்னுடைய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்குள் நின்று உன்னை மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை உணர்ந்து நீ சரியாக இருந்து கொண்டே இரு. உன் வராகி நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதை நீ நம்பினால் அது போதும். உன்னோடு எதையும் கடந்து வர இந்த வராகி துணையாக நிற்பேன். என் குழந்தையே, உன்னை சுற்றி வரும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உனக்கு இந்த வராகி கை கொடுத்து தூக்குவேன் என்பதை நீ மறந்து விடாதே. உன் வாழ்க்கையை அழிக்க கங்கணம் கட்டிக்கொண்டு சுற்றி திரிகின்ற இந்த மனிதர்களை எல்லாமும் நான் சர்வ சாதாரணமாக வெல்லாம் விட்டுவிட மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு நடக்க வேண்டியது எல்லாமும் நீ வேண்டியபடி உனக்கு நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இந்த வராகி உடன் இருக்கும் வரை நீ எந்த இடத்திலும் இனிமேல் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை கைவிட்டு விடாது. தெய்வம் இருப்பதை நீ புரிந்து கொண்டு வாழ
வேண்டும். இந்த வராகி உடன் இருப்பதை தெரிந்து கொண்டு நீ மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். நல்லதை நடத்த நான் வருகிறேன். உனக்கு சுற்றி இருந்து எதை செய்ய இந்த மனிதர்கள் நினைத்தாலும் அவர்களை அழித்துவிட நான் வருகிறேன் என்பதை நீ புரிந்து கொள். வராகி சொல்லும் எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விட வேண்டும் என்பதை மறக்காதே. உன் தாய் உனக்காக தான் நான் இருக்கிறேன் என்பதை முதலில் நீ தெரிந்து கொள். இந்த வராகி உன்னோடு எப்பொழுதும் உடனிருந்து உன்னை எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமாக வழிநடத்துகிறேன் என்பதை நீ புரிந்து கொள். தெய்வம் இருக்கும் இடம் வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை உனக்கு எடுத்து சொல்லும் இடம் என்பதை புரிந்து கொண்டால் அது போதும். அடுத்தடுத்து நடக்கும் விஷயங்களில் நீ நிச்சயமாக மீண்டு வருவாய். உனக்கென நான் சொல்லிக் கொடுக்கும் விஷயங்கள் எல்லாவற்றிலும் நீ நிச்சயமான பெரும் மகிழ்ச்சியை அடைந்திடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வராகி சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் உன்னை எப்பொழுதும் சந்தோஷத்தோடு வாழ சொல்லும் என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கும் வரை உனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும் என்பதை நீ நம்பு. இந்த வராகி உடன் இருந்து உன்னை வாழ சொல்லும் இந்த நேரம் அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ்க்கையை வாழ்ந்துவிட தொடங்கு. அது போதும். இனி எதற்கும் என் பிள்ளை நீ கலங்காதே. வராகி இருக்கிறேன். யாரை எதை செய்ய நினைத்தாலும், யார் உன் வாழ்க்கையில் எதை கொடுக்க நினைத்தாலும் அதை எல்லாமும் உன்னுடைய புன்னகை கொண்டு விரட்டி அடித்து விடு. நீ சந்தோஷமாக வாழ்ந்து காட்டுவதை அவர்களுக்கு அறிவுறுத்தி நீ நிச்சயமாக நல்லபடியாக அடியெடுத்து வைத்துவிடு. என்றும் உனக்கு நிம்மதி பிறக்கும். இந்த வாழ்க்கையும் உன்னை நல்லபடியாக வாழ சொல்லும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். என் தங்கமே, இந்த வராகியின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. பஞ்சமியின் நாயகியே போற்றி. சிம்ம வாகினியே போற்றி போற்றி.